மல்லி சீரியலில் இன்றைக்கி என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நிஷா வந்து மொத்தமாக மாற்றிக்கினாடா அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்தா. அதுதான் இல்லவே இல்லை. தீபா வந்து கால் பண்ணி சொல்லிட்டு இருக்காங்க, இப்படி தான் சார் உங்கள் பொண்ணு வந்து ஆஃபீஸ் விட்டு வரும்போது என்கிட்ட பேசினாங்க. அவங்க வந்து டெண்டர் ஃபைல்ஸ் எல்லாம் சென்ட் பண்ண சொன்னாங்க. எதனால் கேட்டாங்க, ஏன் கேட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. நீங்கள் என்னன்னு கொஞ்சம் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல், நீங்கள் என்னை தவிர வேறு யார்கிட்டையும் சொல்லலை அப்படின்றதுனால நான் சொல்லலை. இது நம்ம எவ்வளோ செக்யூராக வச்சுருக்கோம், இருந்தாலும் உங்கள் பொண்ணுக்கே நீங்கள் சொல்லாமல் வச்சுருக்கீங்க, அதனால தான் என்கிட்ட கேட்டுட்ருக்காங்க போல் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வந்து சொல்லிகிட்ருக்காங்க ஃபோன் பண்ணிவிட்டு. ஆனால் இங்கே பார்த்தா வந்து இங்கே வந்து நிஷா அட்டன் பண்ணி பேசிகிட்டு இருக்கா. அது தெரியாமல் கதிரேசன் தான் பேசுகிறாங்கன்ட்டு தீபா ஒரு பக்கம் எல்லா உண்மையும் சொல்லிகிட்டு இருக்காங்க. இது வந்து நிஷா வந்து இதில் உஷாராயிட்டாங்க. எடுத்ததும் ஃபஸ்ட்டு யார் அங்கே ஆப்போசிட்டில் பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட முழுசாக தெரியாமல் இவ வந்து எல்லா உண்மையும் சொல்லிட்டா. இப்போ நிஷா வந்து உஷாராயிட்டா. இவ சொல்ல மாட்டான்னு நினச்சா இவ எல்லாத்தையுமே போட்டு கொடுத்துட்டாலே. இதுக்கப்புறம் இந்த டெண்டர் முடிகிற வரைக்கும் 2 பேரும் வந்து பார்த்துக்கவே கூடாது, பேசவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்பரை வந்து பிளாக் பண்ணிடுறா. இது வந்து எப்படி என்ன தான் இது பண்ணாலையும் ஒரு நாளைக்கு மாட்ட தான் போகிறோம் நிஷானி. அது இப்போ இல்லைனாலும் கூடிய சீக்கிரம் வரதான் போகுது. என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். நீ டெண்டர் எடுக்கணும், எடுத்து எப்படியாச்சும் ராஜேஸ்வரிக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை தான் பண்ணிகிட்ருக்க. அதுக்கான ஒரு இன்ச்சு கூட நீ முன்னாடி போவே இல்லை. ஆனால் இங்கே வந்து ரேணுகா வந்து சாவியவே எடுத்துட்டா. சாவி எடுத்த விஷயத்த வந்து ரகுக்கிட்டேயே சொல்லியாச்சு ஃபோன் பண்ணி, இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு. எப்படி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, வெண்பா வந்து ஃபோன் எடுத்துகிட்டு போயிட்டு மல்லிக்கிட்ட கொடுக்குறது கேட்டுட்ருக்காங்க. மல்லி வந்து ரூமில் கிடையாது. எங்கே போயிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உள்ளே வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிகிட்ருக்காங்க. ரொம்ப நேரமாக வெண்பா கூட்டிகிட்டு இருக்கா, மல்லியம்மா சீக்கிரம் வாங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் வரவே இல்லை. இதெல்லாம் கேட்டுட்டு இருந்த ரேணுகா வந்து குழந்தைய எப்படி வந்து சொன்னால் வந்து நம்ம பேச்சு கேட்குமோ அது வந்து நல்லாவே தெரிஞ்சு வச்சுருக்கா. வெண்பா வந்து எல்லாரையும் ரைட்டு லெஃப்ட்டுன்னு வாங்கி தள்ளிகிட்ருக்கா. யார் எந்த ஒரு இது கொடுத்தாலுமே அப்படியே சும்மா எல்லாத்துலேயும் தப்பிச்சிட்ருக்கா ரேணுகா வந்து. இதில் என்ன ஒன்று நெகட்டிவ் கேரக்டராக இருக்குது, பாசிட்டிவ் கேரக்டராக இருந்தால் ரேணுகாவுக்கு ஃபேன்ஸ் அள்ளும். இப்போ வந்து வெண்பா கிட்ட வந்து எப்படி ஃபோனை வாங்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, வெண்பாவோட பொம்மையை எடுத்து வச்சுட்டு, நீ ஃபோனை கொடு, அது என்னோடய ஃபோனு, இல்லைனா இந்த பொம்மையை நான் உடச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு தூண்டுறாங்க வெண்பாவை. வெண்பாவும் எனக்கு என் பொம்மை தான் முக்கியம், இந்த ஃபோன் யார்து இருந்தால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி போட்டுடுறாங்க. இது நல்லதாச்சு. இப்போ நம்ம எதுவுமே அவகிட்ட பேசக்கூடாது, ஏன்னா வந்து நம்ம இது அவள் கையில் மாட்டிகிட்டு இருக்கு, அதனால் நம்ம சைலண்ட்டாக போகிறது தான் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு பொம்மையை வச்சுட்டு வந்து மொபைலை எடுத்து போயிடுறாங்க. மொபைலை எடுத்து போனதுமே உடனே வந்து ரகுக்கு கால் பண்ணுறாங்க. கால் பண்ணி, எவ்வளோ நேரம் நான் ஃபோன் பண்ணிகிட்ருக்கிறது, உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா, நான் இங்கே முள்ளு மேலே நிற்கிற மாதிரி நின்றுட்டுருக்கேன், நீ வந்து நல்லா ஜாலியாக இருக்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய திட்டிகிட்ருக்காங்க. கால் பண்ண விஷயத்தையும் மறந்துட்டு தேவையில்லாமல் நிறைய பேசிகிட்ருக்காங்க. அதுக்கப்புறம் சொல்லிகிட்ருக்காங்க, ஃபைல்ஸ் வச்சுருக்கிற லாக்கரோட சாவி என்கிட்ட இருக்குது, நான் எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதை எப்படி வாங்கணும் அப்படின்ற ஐடியாவையும் சொல்கிறாங்க. நீ உடனே நர்ஸுக்கு கால் பண்ணி மல்லியை கூட்டிகிட்டு வர சொல்லு, என்ன நாங்கள் 2 பேரும் வரோம், ஃபைலில் வச்சுருக்கேன் நான் அந்த சாவியை, நீ ஃபைலை செக் பண்ணுற மாதிரி சாவியை எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஐடியாவுமே ரேணுகா வந்து சொல்லிகிட்ருக்காங்க. இப்போ வந்து அவன் ரகு வந்து நர்ஸுக்கு சொல்லி, நர்ஸ் வந்து ஒரு வேளை மல்லிக்கு கால் பண்ணால் மல்லிக்கு உடனே டவுட் வரும். டாக்டரே இல்லை, இப்போ எப்படி நமக்கு அப்பாயின்மெண்ட் கிடைக்கிது அப்படின்னு சொல்லிட்டு டவுட் வரும். கண்டிப்பாக போய் நம்ம இதை பார்க்கணும், செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. ஒரு வேளை மல்லி மட்டுமே போனாவே நல்லாயிருக்கும். ஏன்னா வந்து சாவி முடிஞ்ச அளவுக்கு கிடைக்காது இருக்கும். எப்படி சொல்கிறது, நம்ம என்ன தான் அவங்க ட்ரை பண்ணாலுமே சாவி அவங்க கையில் போகாது இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் நினைக்குவேன். ஏன்னா வந்து கதிரேசன் வந்து பாவம், அவன் கெட்டவனோ நல்லவனோ, இது அவனோடது, அவனத்தை வந்து திருடி இவங்க அடையணும்னு சொல்கிறது கதிரேசனோட இவங்க கேவலமானவங்க. இப்போ வந்து மல்லி கூட இவங்க கதிரேசன் வந்து நல்லா இருக்கிறதுனால கதிரேசன்கிட்ட இருந்து போகக்கூடாது, கதிரேசனுக்கு தான் அது வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து அதுவும் கரெக்டாக தான் இருக்கும். இவங்க ஒரு டைம் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா திரும்ப மாற்றுற வரைக்கும் நம்ம இங்கே இன்னும் நிறைய அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேயே ஸ்டே பண்ணுறதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா வந்து ரேணுகா எப்படினாலையும் யோசிச்சுக்குவா, அதுக்குள்ளே கண்டுபிடிச்சி மாட்டிக்கு சீக்கிரம் வெளியே வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நினைக்கிறேன். மனோகர் சரி வெண்பா தான் ஃபோன் எடுத்து இப்படி பண்ணிட்டா, இதில் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு மனோகர் வந்து பண்ணத்தில் வந்து எப்படியாச்சும் தப்பிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு மாட்டிக்கணும், ரேணுகா வந்து மாட்டிக்கணும், அவள் பண்ணுறதெல்லாம் தெரிஞ்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவோ ட்ரை பண்ணார் அவரும் பாவம். இப்போ வந்து இவளை தனியாக விட்டால் தான் ஏதாவது பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு மனோகரும் அவளை விட்டுட்டு போயிடுறாங்க. இவளும் வந்து திமுறா நல்லா இருக்கிற மாதிரி டிவி சேஞ்ச் பண்ணுறா, கால் மேலே கால் போட்டு உட்காந்துட்டு எல்லாத்தையும் பண்ணிகிட்ருக்கா. ஆனால் ஒன்று என்ன, மல்லியை கூட்டிகிட்டு வந்து காட்டும்போது அந்த கேமரா வச்ச பெண்ணை வந்து இவ கையிலேயே இருக்குது, யார் கையில்,
ரேணுகா கையிலேயே வச்சுட்டு எழுதிட்டு இருக்கா. ஏன்னா வந்து அங்கே பக்கம் வந்து வெண்பா வந்து ஹோம்ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. இவளும் நானும் ஏதோ எழுதுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிகிட்ருக்கா. ஏன்னா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவளுக்கு டவுட் வந்துருச்சு, இதில் ஏதோ இருக்குது, கேமரா இருக்குது, நம்மளை செக் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவளுக்கு நல்லா தெரிஞ்சிட்டனால அதை எடுத்து வச்சு எழுதிட்டு இது எழுதலை அப்படின்னு சொல்லிட்டு கீழே போட்டு உடச்சிட்றாங்க. இந்த பிளானும் மொத்தமாக ஊற்றிக்கிச்சு. என்னடா இவங்க எடுக்கிற முயற்சி எல்லாமே இப்படி இருக்குது, எல்லாமே ரேணுகாவுக்கு சாதகமாகவே நடக்குது என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரியவே இல்லை. ஒரு வேளை டெண்டர் எடுக்கிறதுக்காக இப்போ இருந்தே பாசிட்டிவாக நம்மளை மனசை நம்ம தைரியப்படுத்திக்கிறதுக்காக இப்படி கொண்டு போகிறாங்களா என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம்.